ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து 11th நியூ புக்கில் யூனிட் 1ல் ப்ரோஸ் பார்க்குறோம். த போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி. சரியா, போர்ட்ரேட் ஆஃப் எ லேடி. இது எழுதினவர் வந்து குஷ்வந்த் சிங். இந்த ஸ்டோரி எப்படிப்பட்ட ஸ்டோரி அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிராண்ட்மா பாட்டிக்கும் அந்த பையனுக்கும் இடையில இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு ஸ்டோரி தான். ஓகேவா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். My grandmother, like everybody's grandmother, was an old woman. She has been old and wrinkled for the 20 years that I had known her. People said that she had once been young and pretty and had ever had a husband, but that being young and pretty, the thought was almost revolting. She often told us of the games she used to play as a child that seemed quite absurd and undignified on her part, and we treated it like the fables of the prophets she used to tell us. ஆத்தர் வந்து குஷ்வந்த் சிங், அதான் அவர் தான் அந்த ஸ்டோரி சொல்கிறாரு. அவரோட கிராண்ட்மதர் பாட்டி வந்துட்டு எல்லாரோட கிராண்ட்மதர் எல்லா பாட்டியும் மாதிரி தான் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப வயசானவங்களாம், ஒரு மூஞ்சிலாம் சுருங்கி போனவங்களாம் தான் கடைசி ஒரு 20 வருஷமாக இருக்காங்க அவனுக்கு தெரிஞ்சதுலேருந்து. ஆனால் பீப்புளெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட சின்ன வயசில் அவங்க ரொம்ப சின்னதாக ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட அவங்க ஹஸ்பண்டும் அப்போ இல்லை, பட் வந்துட்டு இருந்தாலும் அவங்க வந்துட்டு ரொம்ப யங்காகவும் ப்ரிட்டியாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஷி ஆஃபன் டோல்டஸ், அவங்க வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் விளையாட்டு நிறைய கேம்ஸு எல்லாமே வந்து சொல்லி தருவாங்க. தட் சீம்டு குவைட் அப்சர்ட். ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் அது எப்படி இருக்குன்னா வந்துட்டு நம்ப முடியாததாக இருக்குதும். எல்லாமே இவங்க எப்படி நினச்சிக்குவாங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த கதைகள் புக்ஸ்லேருந்து எடுத்த ஒரு ஸ்டோரியாக தான் அவங்க எடுத்துக்குவாங்க. உண்மையாக நடந்ததை அவங்க நினைக்க மாட்டாங்க அவங்க பாட்டி சொல்கிற ஸ்டோரிஸை. She had always been short and fat and slightly bent. Her face was a crisscross of wrinkles running from everywhere to everywhere. அவங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஷார்ட்டு குட்டையாக இருப்பாங்க, குண்டாக ஃபேட்டாக இருப்பாங்க, ஸ்லைட்லி பெண்ட், அதாவது கொஞ்சம் கூணு இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா வந்துட்டு அப்படியே சுருக்கமாக இருக்கும். நோ, வி வேர் சர்டைன் ஷி ஹேட் ஆல்வேஸ் பீன் அஸ் வி ஹேட் நோன் ஹர். அவங்க வந்துட்டு இப்படியே தான் இருக்காங்க எப்பயுமே, அவனுக்கு ஞாபகம் தெரிஞ்சதுலேருந்து. Old, so terribly old that she could not have grown older and had stayed at the same age for 20 years. ரொம்ப வயசானவங்க, ரொம்ப இருக்க ரொம்ப வயசு ஆகிக்கிட்டே தான் போகுது. அப்படி தான் வந்துட்டு 20 வருஷமாக இருக்காங்க. ஷி குட் நெவர் ஹாவ் பீன் ப்ரெட்டி, ஷி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். அவங்க வந்துட்டு ரொம்ப ப்ரெட்டியாக இல்லை, ஆனால் எப்போயுமே வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக தான் இருந்தாங்க. ஷி ஹோபிள்ட் அபவுட் த ஹவுஸ் இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட் வித் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் அதர், டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. She hobbled about the house in spotless white with one hand resting on her waist to balance her stoop and the other telling the beads of her rosary. Her silver locks were scattered untidily over her pale, puckered face, and her lips constantly moved in inaudible prayer. As she was beautiful, she was like the winter landscape in the mountains. An expanse of pure white serenity, breathing peace and contentment. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, ரொம்ப இதாக இருந்தாங்க, இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இருக்க வயசாகிட்டே போகிறாங்க. அவங்க வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னா ஹோபிள் தான் வந்துட்டு அப்படியே நிற்க முடியாமல், அப்படியே ஸ்டெடியாக நிற்க முடியாமல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஒரு கையில் வந்துட்டு அவங்களோட இடுப்பை வந்துட்டு கூண் விழுந்த இடுப்பை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பிடிச்சிக்கிறாங்க. இன்னொரு கையில் வந்துட்டு இந்த இது மாலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதோட பீட்ஸை வந்துட்டு அப்படியே நகர்த்திட்டே இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. அதே மாதிரி அவங்களோட வாய் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரேயரை வந்துட்டு கடவுள் ப்ரேயரை வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆமாம், அவங்க ரொம்ப அழகாக தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா மவுண்டெயின்ஸில் இருக்க வின்டர் லேண்ட்ஸ்கேப் மாதிரி இருப்பாங்க. ரொம்ப சுத்தமானவங்க, வெள்ளையாக இருப்பாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ப்ரீத்திங் பீஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட்டான ஒரு அமைதியான ஒரு லேடி அவங்க. மை கிராண்ட்மதர் அண்ட் ஐ வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ வித் ஹர் when they went to live in the city and we were constantly together. அவனோட பாட்டியும் அவனும் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அவங்க அம்மா அப்பா வந்துட்டு அவங்க சிட்டிக்கு வந்துட்டு வேலை தேடி போனப்போ இவனை வந்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட தான் விட்டுட்டு போனாங்க சின்ன வயசில். ஷி யூஸ்டு டு வேக் மீ up in the morning and get me ready for school. She said her morning prayer in a monotonous sing song while she bathed and dressed me in the hope
that I would listen and get to know it by heart. I listened because I loved her voice, but never bothered to learn it. Then she would fetch my wooden slate which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot and a red pen, tie them all in the bundle, hand it to me. After a breakfast of a thick stale chapati with a light little butter and sugar spread on it, we went to school. She carried several stale chapatis with her for the village dogs. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் வந்துட்டு இவனை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவாங்க, இவனை குளியாட்டுவாங்க, அவனை வந்துட்டு ட்ரெஸ் பண்ணுவாங்க, அப்படியே ஒரு சின்ன பாட்டு பாடிக்கிட்டே ஒரு ப்ரேயர் மாதிரி ஒரு மார்னிங் ப்ரேயர் சாங் பாடிக்கிட்டே இவனை எல்லாம் கிளப்புவாங்க. ஆனால் அவன் வந்துட்டு அதை நல்லா லிசன் பண்ணுவான், அவனுக்கு அது பிடிக்கும். ஆனால் இவன் எதுவும் பாடலாம் மாட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவனோட உடன் மர ஸ்லேட் இருக்கும், அதை எடுத்து வைப்பாங்க. அப்புறம் எல்லோ கலர் சாக் பீஸு, அப்புறம் வந்துட்டு ஒரு இங்க் பாட்டு, ஒரு ரெட் கலர் பென்னு, டை எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து பேக்கில் வச்சுட்டு அவனை வந்து கிளப்புவாங்க, டை எடுத்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு திக்கான ஒரு ஸ்டீல் சப்பாத்தியை வந்துட்டு பர்கர் வச்சு அதில் வந்து ஜீனியை வச்சு சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பாடை எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க. அவங்க வந்துட்டு நிறைய சப்பாத்திஸை வந்துட்டு கையிலையும் எடுத்துக்குவாங்க. அது எதுக்குன்னா வந்துட்டு போகிற வழியில் இருக்க நாய்களுக்கு வந்துட்டு போடுறதுக்கு. My grandmother always went to school with me because the school was attached to the temple. The priest taught us the alphabet and the morning prayer, while the children sat in rows on either side of the veranda, singing the alphabet or the prayer in the chorus. My grandmother sat inside there reading the scriptures. When we had both finished, we would walk back together. This time, the village dogs would meet us at the temple door. They followed us to our home, growling and fighting with each other for the chapati we threw to them. அவனோட பாட்டி என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஸ்கூலுக்கு அவனை வந்துட்டு கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவனை ஸ்கூலில் விட்டுட்டு அவங்க வந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிடுவாங்க. இந்த ப்ரீஸ்ட் அங்கே இருக்க ப்ரீஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு கோயிலுக்கு அவனை கூப்பிட்டு போவாங்க. அங்கே ப்ரீஸ்ட் வந்துட்டு ஆல்ஃபபெட் சொல்லி தருவாங்க, மார்னிங் ப்ரேயர் சொல்லி தருவாங்க, எல்லாமே சொல்லி தருவாங்க. சில்ட்ரன் வந்துட்டு அவன் வந்துட்டு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடுவான், ஆல்ஃபபெட் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அவங்க கிராண்ட் மதர் வந்துட்டு வெளியே உட்காந்துட்டு ஸ்கிரிப்சர்ஸ்லாம் அவங்களோட இது சும்மா புக்ஸ் எல்லாம் சாமி புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சோடனே 2 பேரும் நடந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த டைம் வந்து வில்லேஜ் டாக்ஸ் வந்துட்டு திரும்பி வரும்போது பார்த்தா வில்லேஜில் இருக்க அந்த நாய்கள்லாம் வந்துட்டு டெம்பிள் டோரில் அந்த கோயில் வாசலில் நிற்கும். அவங்களுக்கு வந்துட்டு இந்த பாட்டி வந்து சப்பாத்தி கொண்டு வந்தாங்கள்ல, அதை வந்து நாய்களுக்கு பிச்சு போட்டு வருவாங்க. When my parents were comfortably settled in the city, they sent for us. There was a turning point in our friendship. Although we shared the same room, my grandmother no longer came to school with me. I used to go to an English school in a motor bus. There were no dogs in the streets. And she took to feeding sparrows in the courtyard of our city house. அவங்க வந்துட்டு அம்மா அப்பாலாம் நல்லா சிட்டியில் போயிட்டு செட்டில் ஆனோன்னே கொஞ்ச நாள் கழிச்சு அவனையும் அவங்க பாட்டியும் அங்கே ஊருக்கே கூப்பிட்டுக்கிட்டாங்க. அங்கே வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருந்தாங்க, அவனும் அவங்க பாட்டியும். அப்படி இருந்தாலும் அவங்களால முன்னாடி மாதிரி இருக்க முடியல. ஏன்னா அவன் வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ மோட்டார் பஸ்லேயே வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிடுறான். முன்னாடி மாதிரி வந்துட்டு பாட்டிலாம் கூப்பிட்டு போகிறதில்ல, நாய்க்கெல்லாம் வந்துட்டு சாப்பாடும் போடுறதில்ல. அதுக்கு பதிலாக பாட்டி வந்துட்டு அங்கே இருக்க குருவிகளுக்கெல்லாம் வந்துட்டு சாப்பாடு போடுறாங்க. As the years rolled by, we saw less of each other. For some time, she continued to wake me up and get me ready for school. When I come back, she would ask me what the teacher had taught me. I would tell her English words and little things of Western science and learning, the law of gravity, Archimedes' principle, the world being round, etc. This made her unhappy. She could not help me with my lessons. She did not believe in the things they taught at the English school and was distressed that there was no teaching about God and the scriptures. One day I announced that we were being given music lessons. She said nothing, but her silence meant disapproval. She barely talked to me after that. அவங்க வந்துட்டு அந்த ஸ்கூல்லலாம் எப்படி இருக்குன்னா அவனுக்கு வந்துட்டு ப்ரேயர்லாம் சொல்லி தருவாங்க, அதாவது கடவுள் இதை பற்றிலாம் சொல்லி தருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் கிடையாது. அவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றான், அவங்கள வந்து காலைல எழுப்பி விடுறது, ஸ்கூலை கிளப்பி விட்டு அனுப்பிவிடுவாங்க அவங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து ஸ்கூலுக்கு வந்தால் எப்போயாவது வந்துட்டு பாட்டி வந்துட்டு என்ன நடந்துச்சு என்னன்ட்டு கேட்பாங்க. அவன் ஏதாவது இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்லுவான், வெஸ்டர்ன் சயின்ஸை சொல்லுவான், இது நடத்துனாங்க, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் நடத்துனாங்க, வேர்ல்டு எப்படி ரவுண்டாக இருக்குது, உலகம் எப்படி ரவுண்டாக இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் சயின்டிஃபிக்காக. ஆனால் அதெல்லாம் பாட்டிக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பாட்டிக்கு வந்துட்டு சாமி புக்ஸ் எல்லாம் சொல்லித்தரதில்ல, கடவுளை பற்றி சொல்லித்தரதில்ல. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு மியூசிக் லெசன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட சைலன்ஸை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரொம்ப அவங்ககிட்ட ரொம்ப பேசுகிறது கிடையாது. 2 பேருக்கும் அப்படி டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. When I went up to the university, I was given a room of my own.
When I went up to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. My grandmother accepted her seclusion with resignation. He rarely left her spinning wheel to talk to anyone. From sunrise to sunset, she sat on by her wheel spinning and reciting prayers. Only in the afternoon, she relaxed for a while to feed the sparrows. While she sat in the veranda breaking the bread into little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirping. Some came and perched on her legs, others on her shoulders, some even sat on her head. She smiled but never shooed them away. It used to be the happiest hour of the day for her. அதாவது அந்த பாட்டி என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணான், அப்போ வந்துட்டு இது யூனிவர்சிட்டிக்கு போயிட்டான், காலேஜுக்கு போயிட்டான். ஸோ அப்போ அவனுக்கு வந்து தனியாக ஒரு ரூம் கொடுத்தாச்சு, பாட்டிக்கு தனி ரூம். ஸோ இப்போ இந்த டைமில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சுத்தமாக இதாகிடுச்சு. அவங்க பாட்டி வந்து தனிமையை பழகிக்கிட்டாங்க. அவங்க வந்துட்டு எப்போயாவது தான் அந்த வீல் சேரில் தான் உட்காந்துருப்பாங்க, எப்போயாவது தான் அந்த வீல் சேர்லேயே ஸ்பின் பண்ணி சுற்றிக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு பறவைகள் ஸ்பேரோஸ்லாம் இருக்குதுல்ல, அதுங்களுக்கு சாப்பாடு போடுறதான். வராண்டாவில் உட்காந்துட்டு பிரெட் எடுத்துக்கிட்டு பிச்சு பிச்சு அதுங்கள்ட்ட போடுவாங்க. அந்த ½ அன் ஹவர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம் ஆயிடுச்சு. When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. I would be away for 5 years, and at her age, one could never tell. But my grandmother could. She was not even sentimental. She came to leave me at the railway station, but did not talk or show any emotion. Her lips moved in prayer. Her mind was lost in prayer. Her fingers were busy telling the beads of her rosary. She silently kissed my forehead, and when I left, I cherished the moist imprint as perhaps the last sign of physical contact between us. அவன் வந்துட்டு அப்ராடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே படிக்கிறதுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆனான். அப்போ அவனுக்கு நல்லா தெரியும் அவங்க பாட்டி ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்துட்டு 5 வருஷம் வந்துட்டு வெளில போய் இருக்க போகிறான். அதனால அவங்க கிராண்ட்மதர் வந்து ரொம்ப சென்டிமெண்டல்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப வெளியே எதுவும் காட்டிக்கல. அவங்களும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவனை வந்துட்டு அவங்களோட எமோஷன்லாம் காட்டிக்காமல் அவனை அனுப்பி வச்சாங்க. அவங்களோட லிப்ஸ், அவங்களோட உதடுகள் வந்து ப்ரேயரை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களோட ஃபிங்கர்ஸில் வந்துட்டு அந்த இது இருக்குல்ல, அந்த மணி, அந்த ட்ராசரி, அதோட பீட்ஸை வந்துட்டு நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, உத்ராட்ச மாலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதை நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவனோட ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு அவனை கிஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்துட்டு பத்திரமா வந்துட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அதோட வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ள ஃபிசிக்கல் கான்டாக்ட் மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய வந்துட்டு லாஸ்ட் ஆயிடுச்சு. But that was not so. After 5 years, I came back home and was met by her at the station. She did not look a day older. She still had no time for words. And while she clasped me in her arms, I could hear her reciting prayers. Even on the first day of my arrival, her happiest moments were with her sparrows, whom she fed longer and with frivolous rebukes. அவங்க என்ன பண்ணாங்க, ஆனாலும் வந்துட்டு அவங்க 5 வருஷம் கழித்து அவங்க வந்து பார்க்குறப்பையும் அவங்க அப்படி தான் இருந்தாங்க. கொஞ்சம் ஓல்டாக தான் இருந்தாங்க அவங்க. ஆனால் அப்படியே தான் இருந்தாங்க. ப்ரேயர்ஸ் அப்படியே வாயில் முணுமுணுத்துட்டே இருந்தாங்க. அவங்களோட கையை மட்டும் இது பண்ணாங்க, கொடுத்தாங்க அவனுக்கு. அப்புறம் அவங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் இன்னமுமே அந்த ஸ்பேரோஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதா தான் இருக்குது. அவன் அங்கேருந்து வந்துட்டான் திரும்பி. அதே மாதிரி வந்துட்டு அதாவது ஸ்கோல்டிங்ஸ்லாம் விட்டுட்டு அவங்க வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அதுக்கு வந்துட்டு இது பண்ணிகிட்டே சாப்பாடு போட்டே இருந்தாங்க. In the evening, a change came over her. She did not pray. She collected the women of the neighborhood, got an old drum and started to sing. For several hours, she thumped the sagging skins of the dilapidated drum and sang of the homecoming of warriors. We had to persuade her to stop to avoid overstraining. That was the first time since I had known her that she did not pray. இந்த சாயந்தரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வந்துச்சு, ஒரு மாறுதல் நடந்துச்சு. அவங்க வந்துட்டு ப்ரேயரே பண்ணல அன்றைக்கி சாயந்தரம். அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்க பெண்கள்லாம் வந்துட்டு கூப்பிட்டுட்டு ஒரு ஓல்டு ட்ரம் எடுத்துக்கிட்டு அதை அடித்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு அவங்களோட அந்த ட்ரம்மை வந்துட்டு அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு ஹோம் கம்மிங் வாரியர்ஸ் அந்த மாதிரி ஒரு மாதிரி சோக பாடல்களாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்துட்டு அதை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. அவங்க கேட்கல. சின்ஸ் ஐ ஹேட் நோன் தட் ஷீ ஹேட் நாட் ப்ரே. அன்னைக்கு தான் அவனுக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு ப்ரேயரே பண்ணலை. இது மாதிரி ஜாலியாக இருந்த ஒரு நாள் அன்றைக்கி தான். The next morning she was taken ill. It was a mild fever and the doctor told us that it would go. But my grandmother thought differently. She told us that her end was near. She said that since only a few hours, because the close of the last chapter of her life, she had omitted to pray, she was not going to waste any more time talking to us.
அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலைல அவங்களுக்கு அப்படி இருந்தாங்க. அடுத்த நாள் காலைல அவங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக ஜுரம் வந்துருச்சு. டாக்டர் சொன்னாங்க ஒன்றும் இல்லை, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இதான் என்னோட கடைசி நாள், இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் நான் உயிரோடு இருக்க போகிறேன். என்னோட முடிவுக்கு முன்னாடி வந்துட்டு நான் என்னோடய ப்ரேயர்ஸ்லாம் இப்போ நான் சொல்ல போகிறதில்ல, நான் கடைசி நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. We protested but she ignored our protest. She lay peacefully in bed praying and telling her beads. Even before we could suspect, her lips stopped moving and the rosary fell from her lifeless fingers. A peaceful pallor spread on her face and we know that she was dead. என்ன பண்ணாங்க, அவங்க சொன்னதெல்லாம் கேட்கல, விட்டுட்டு அவங்க வந்துட்டு அவங்க சொன்னதெல்லாம் கேட்காம அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக அப்படியே பெட்டில் படுத்துட்டு மறுபடியும் அந்த பீட்ஸை வந்துட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ருத்ராட்சத்தை கையில் இருக்கிறத அவங்களோட உதடுகள் தானாகவே வந்துட்டு ப்ரேயரை முன்முணுக்க ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு பார்த்தா அந்த அவங்களோட உதடு வந்துட்டு பேசுகிறத நிப்பாட்டிடுச்சு. அந்த ரோசரி கையில் இருந்த அந்த ருத்ராட்சம் வந்துட்டு தானாக கீழே விழுந்துருச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்க நினச்சாங்க, அவங்களோட ஃபேஸ் வந்துட்டு அப்படியே பேலர், அதாவது அன்ஹெல்த்தி, அதாவது ஹெல்த்தி இல்லாமல் ஒரு டல்லான ஒரு ஃபேஸ் ஆகிடுச்சு. பீஸ்ஃபுல் அப்படியே அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே மாறிடுச்சு, டல் ஆகிடுச்சு. அப்போ தான் அவங்க நினச்சாங்க சரி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. We lifted her off the bed and as is customary laid her on the ground and covered her with a red shroud. After a few hours of mourning, we left her alone to make arrangements for her funeral. In the evening, we went to her room with a crude stretcher to take her to be cremated. The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. We stopped halfway in the courtyard, all over the veranda and in her room, right up to where she lay dead and stiff, wrapped in the red shroud. Thousands of sparrows sat scattered on the floor. There was no chirping. We felt sorry for the birds and my mother fetched some bread for them. She broke it into little crumbs. That was my grandmother used to do and threw it to them. The sparrows took no notice of the bread. When we carried my grandmother's corpse off, they flew away quickly. Next morning, the sweeper swept the breadcrumbs into the dustbin. ஒரு நிமிஷம். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு அந்த பாட்டி வந்துட்டு பெட்டில் இருக்கவங்கள தூக்கி தரையில் வந்துட்டு இந்த ரெட் ஸ்டவுட்லாம் வந்துட்டு இறந்தவங்கலாம் வந்துட்டு இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சால்வை வந்து சிவப்பு கடலில் இருக்கிறத போற்றி விட்றாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு மார்னிங் எல்லோரும் வந்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு அழுதுட்டு அவங்களுக்காக சாயந்தரம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட வந்துட்டு அவங்களோட ரூமுக்கு வந்துட்டு கொண்டுட்டு போயிட்டு அவங்க எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம். சன் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் கரெக்டாக எப்பயும் போல் அந்த பறவைகள் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாட்டி பிச்சு போடுற மாதிரி பறவைகள் பிரெட்ஸ் எல்லாம் பிச்சு போடுறாங்க. ஆனால் அந்த பறவைங்க பெட்ஸ் எல்லாம் சாப்பிடல, அங்கேயே உட்காந்துருக்குது, அதை ப்ரெட்டை பார்க்கல. ஸோ வந்துட்டு கிராண்ட் மதரை வந்து தூக்குனதுக்கப்புறம் அந்த பறவைங்கள்லாம் வந்துட்டு பறந்து போயிடுது. அடுத்த நாள் காலையில் வந்து கூட்டுறவங்க வந்து அந்த இதெல்லாம் வந்துட்டு கூட்டிடுறாங்க, அந்த பிரெட்ஸு துண்டுகள்லாம். அவ்வளோதான் அந்த லெசன். ஓகேவா? அதாவது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பறவைங்களுக்கு கூட வந்துட்டு அவங்க இல்லை அப்படின்றது வந்துட்டு உணர்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டு அவ்வளோ அன்பாக அதுங்கள்ட்ட இருந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு நார்மலான அவங்களோட பாட்டி வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆத்தரோட இது இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குஷ்வந்த் சிங் வந்து சொல்லியிருக்கார். சரியா? அடுத்தது குஷ்வந்த் சிங் பற்றி பார்க்கலாம். அவர் வந்து ஒரு இந்தியன் நாவலிஸ்ட்டு, ஒரு லாயர். அவர் வந்து செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜில் டெல்லியில் படிச்சிருக்காரு. கிங்ஸ் காலேஜ் லண்டனில் மேலே படிச்சிருக்காரு. சரியா? செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லி, கிங்ஸ் காலேஜ் லண்டனில். அவர் வந்துட்டு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் IFSல வந்துட்டு 1947 ஜாயின் பண்ணார். அவர் வந்து ஒரு ரைட்டர் ஆனார். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் கீன் செக்குலரிசம், சார்காசம் அண்ட் லவ் ஃபார் பொயட்ரி. அவர் வந்துட்டு இந்த தனிமையாக இருக்கிறது, அப்புறம் வந்துட்டு சார்காசம், போயம்ஸ் எழுதுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணார். இத்தனைக்கும் அந்த IFSல ஒரு மெம்பராக இருந்து இவ்வளோ எழுதினார். அவர் வந்துட்டு நிறையா வந்துட்டு லிட்ரரி நியூ மெகாசின்ஸ்க்கு வந்து எடிட்டராக இருந்திருக்காரு. அதே மாதிரி நிறைய 2 நியூஸ் பேப்பர்ஸ்க்கு எடிட்டராக இருந்திருக்காரு. இவர் வந்துட்டு பத்ம பூஷன் வந்து 1974 அவர் கொடுத்தாங்க. பத்ம விபூஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். அப்புறம் சாகித்ய அகாதமி ஃபெல்லோஷிப் கொடுத்துருக்காங்க. இது யார் கொடுத்ததுன்னா சாகித்ய அகாதமி ஆஃப் இந்தியா கொடுத்தது. அப்புறம் இவரோட அதர் பிரில்லியன்ட் ஒர்க்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடி இதில் பார்த்துருப்போம், மார்க் ஆஃப் விஷ்ணு அப்படின்ற ஒரு லெசன் பார்த்தோம் இல்லையா, அது இவர் எழுதினதா, குஷ்வந்த் சிங் எழுதினது. அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சீக்ஸு, அப்புறம் ட்ரெயின் டு பாகிஸ்தானும் குஷ்வந்த் சிங் எழுதினவர் தான். சக்ஸஸ் மந்த்ராவும் குஷ்வந்த் சிங் எழுதினார். இந்தியன்ஸ் அண்ட் டெத் அட் மை டோர் ஸ்டெப், அதுவும் இவர் எழுதினது தான். ஓகேவா? இவ்வளோ தான்.
இந்த லெசன் இவ்வளோதான். அடுத்து கிளாசரி பார்க்கலாம். மேண்டில் பீஸ்னா ஷெல்ஃப் ப்ரொஜெக்டிங் ஃப்ரம் த வால் ஓவர் அ ஃபயர் பிளேஸ். அப்சர்ட்னா இன்கன்சிஸ்டன்ட் இல்லாஜிக்கல். ஃபேபிள்ஸ்னா டேல்ஸ் ஆர் ஸ்டோரிஸ். ஹாபர்ட்னா வாக் அன்ஸ்டடிலி. புக்கர்னா டு கான்ட்ராக்ட் த ஃபேஸ் இன்டு ரிங்கிள்ஸ். எக்ஸ்பான்ஸ்னா வைட் ஸ்ப்ரெட்டு. மோனோட்டோனஸ்னா அன்சேஞ்சிங் அல்லது போராக இருக்குது. ஸ்னாப்டுனா ப்ரோக் அல்லது கட். செக்லூஷனா ஐசோலேஷன். பெட்லாம்னா நாய்ஸி கன்ஃபியூஷன். பெர்ச்சிடுனா சேட் அல்லது ரெஸ்டட். ரிபுக்ஸ்னா ஸ்கோல்டிங்ஸு. டைலேபேட்டர்னா பிட்டேட்டர்னா டேமேஜ்டு. பேலர் அன்ஹெல்தி அண்ட் அன்ஹெல்தி பேல் அப்பியரன்ஸ். ஷ்ரவுட்னா கிளாத் யூஸ்டு டு ரேப் அ டெட் பர்சன். இவ்வளோ தான் வந்துட்டு இந்த லெசன். 11th நியூ புக்கில் ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் ப்ரோஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு போயம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.